ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோட் நம்ம ஹீரோனை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கான். அந்த வீடெல்லாம் நம்ம கட்டுவோம்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கோம். இந்த மாதிரி பேலஸை வந்துட்டு கொஞ்சம் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கும். அதுக்கான வேலையை தான் நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இருப்பான். ஸோ அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு யாடா வருவாளா. ஸோ யாடா வந்துட்டு இந்த பேலஸை வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இந்த பேலஸ் வேறு எதுவும் இல்லை, நம்ம ஹீரோயின் இருக்கால அந்த வீடு தான். ஹீரோ வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் 2 பேரும் வந்துட்டு லஞ்சுக்கு மாதிரி போவாங்க. ஸோ வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ ஹீரோ என்ன பண்ணுவான்னா ரொம்ப இதாக பேசுவான். அப்போ வந்துட்டு இவள் சொல்லுவாள், இந்த மாதிரி அப்பா வந்து உங்களை மீட் பண்ணணுன்னு சொல்கிறாரு, எப்போ வரீங்க அப்படிங்கும்போது ஹீரோ என்ன சொல்லுவானா, வந்துட்டா போச்சு, நீ எப்போ வேணால் சொல்லு, நான் வரேன் அப்படிங்கும்போது இவள் கேட்பா, நீ இவ்வளோ நைஸாக நல்லவராக இருக்கீங்க, ஏன் இந்த பாஸ்லாம் எப்படி எந்த பையன்ட்டையும் வந்துட்டு எங்கள் அப்பா மீட் பண்ணுறாரு வாங்க அப்படின்னாலுமே உங்கள் ஸ்டேஜில் இருந்தால் நான் ஒர்க்கில் இருக்கேன், பிஸியாக இருக்கேன், அப்புறம் வரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் வந்துட்டு வரேன்னு சொல்கிறீங்க, என்னை அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாளா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவானா, ஆமாம் எனக்கு வந்து நீ ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் அப்படின்னு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கையை பிடிக்கிறான். உடனே வந்துட்டு எங்களுக்குள்ளே வந்து ஒரு லவ் அப்படிங்கிற மாதிரி போல, ஆனால் 2 பேருக்குமே ஒரு க்ரஷ் இருக்குது. இந்த பொண்ணை வந்து இவனுக்கு ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ வந்து அப்படி சிரிக்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹீரோயின் எதாவது காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக பூவெலாம் வந்து பின்னிட்டு இருப்பாளா. கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த பேட்டி வருவாள். பேட்டி வந்துட்டு என்ன பார்க்கவே நல்லாவே இல்லை, ஒழுங்காகவே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணிட்டு இருப்பாளா. இது கூட பேட்டிக்கு தெரியாது போல் இந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்வா, நான் பண்ணியிருக்க அளவு கூட உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. உடனே வந்துட்டு ஆமாம் எனக்குலாம் இதான் வேலையா, நான் இதுக்கெலாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், ஆன்ட்டி எனக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை தான் நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு ரொம்ப திமுறா வந்து பேசுவாளா. ஸோ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, அந்த பாருங்க நான் டெம்பிளுக்காக வந்துட்டு இந்த பூ வந்து பின்னி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாளா. அதுக்கு வந்துட்டு யாருக்கு தெரியும், ஏதாச்சும் ஒரு மாதிரி வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு கூட தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசும்போது ஹீரோயினுக்கு வந்துட்டு கோவம் வரும். ஆனால் வந்துட்டு ஒரு திமுறா பேசிட்டு போயிடுவோம். அங்கே இருக்க வேலைக்காரங்களாம் வந்து பேசுவாங்க. வர இவங்க வந்து மேடம் வந்து சூலி அப்படிங்கிறது தான் இந்த ஆன்ட்டி பேர், இந்த ஸ்டெப் மாம் பேர், அவங்கள மாதிரியே இவன் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கள வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸ்டே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட்டை போய் வழக்கம் போல் போயிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. நான் உன் பொண்ணை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா இந்த சூலி இந்த ஸ்டெப் மாம் வீட்டுக்கு தான் வந்திருப்பான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. இவங்களுக்கு தெரியாதுல்ல, உள்ளார வந்தனுமே ஹீரோ பார்த்தனுமே இவங்களுக்கு பிடிக்காது. இவன் சொல்லுவான், அந்த கம்பெனியோட இது ப்ரெசன்டேஷனுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், அந்த கம்பெனி சார்பாக தான் வந்திருக்கங்கும் போது எனக்கு வேண்டாம், நான் வந்து தெரியாமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இந்த ப்ராஜெக்ட் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ கேட்பான் எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா, ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கலை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்லுவாங்க, பாருங்க தொழில் வேலை பர்சனல் லைஃப் வேறங்கும் போது எனக்கு ஒன்றையே பிடிக்காது, உன் ஃபேமிலியே பிடிக்காது, இந்த மாதிரி லோ லெவலில் இருக்க இதெல்லாம் பார்க்கணும் எனக்கு அவசியமே கிடையாது, அவங்க இந்த பேலஸ்குள்ளே வர தேவையில்லை, நான் வேணால் ப்ராஜெக்டை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸை வந்து இன்சல்ட் பண்ணி பேசுகிறீங்க, என் பேரண்ட்ஸை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாதுன்னு சொல்லுவானா. உடனே வந்துட்டு என்ன நீ திமிரா பேசுறியா, என்னோட வீட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. பேட்டியாக இருப்பா, என்ன இந்த பொம்பளை எப்படி கிளிக்குதுன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் ஹீரோ காசாமே கோவம் வந்துடும், என்னடா இவங்க ரொம்ப பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வெளியே வந்து புலம்பிட்டே வந்துட்டு இருப்பானா. அப்போ தெரியாமல் புலம்பிட்டே வந்திருப்பான். அந்த பக்கமாக ஹீரோயின் வந்து துணி துவைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பான். டக்குன்னு ஹீரோ வந்துட்டு இடிச்சிருவான். 2 பேருமே வந்து தெரியாமல் தான் இடிச்சுப்பாங்க. உனக்கு ஹீரோ எனக்கு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பிடிச்சி இழுப்பான்னு தெரியாமல் ஹீரோயினோட கண்ணத்தில் வந்து நம்ம ஹீரோட லிப்பை போய் லைட்டாக டச் பண்ணிவிடும். ஹீரோயின் ஷாக்கில் டக்குன்னு என்ன பண்ணுவானா, டக்குன்னு கீழே விழுந்துருவா. ஹீரோ வந்துட்டு ஐயோ சாரிங்க, ஏதாச்சும் அடி விழுந்துடுச்சான்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹர்ட் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். கையை கொடுங்க எந்திரிங்க அப்படிங்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அந்த ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு திருப்பி வந்து துவைக்கிறதுக்காக போவாள். அப்போ வந்து சொல்லுவான், இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வியர்டாக இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லுவானா. உடனே திரும்பி பாப்பா, என்னாச்சு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண தான் வந்தீங்க, ஆன்ட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்னை பார்த்தாலே பிடிக்கலையா, என்னை வந்துட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நான் ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டேன்னு, ஃபஸ்ட் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு கிளம்புவான். உடனே இவளுக்கு என்ன சொல்ல முடியும், இவன் அமைதியாக இருப்பாள். அதுக்கப்புறம் லைட்டாக கிஸ் பண்ண மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை வந்து டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோ வீட்டுக்கு வந்து கிராண்ட்மா வந்திருப்பாங்க. அவங்க வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது பையன் ரொம்பவே நல்லா வளர்த்துருக்கமா, நல்லா வந்துட்டு பழகுறாங்கும் போது ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. எங்கே போனாங்கும் போது இந்த மாதிரி அவன் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்ல, வேறு விஷயமா வெளியே போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ளார வருவானா. பாட்டிக்கு வந்து ஒரு வணக்கத்தை வச்சுட்டு இப்போப்பா போய் சோஃபாவில் உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப அப்செட்டாக இருப்பான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்களா. அம்மா அந்த பேலஸ்க்கு போனேன், இந்த மாதிரி அந்த சூலிங்கிற அந்த ஆன்ட்டியை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவானா. யார், என்னோடய சிஸ்டர் யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா தெரிஞ்சது உங்கள் சிஸ்டர்னு சொல்லாதீங்க,
அவங்க வந்துட்டு உங்களை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க, ரொம்ப சீப்பாக பேசுகிறாங்க போது விட்ரா அவங்க எப்போவுமே அப்படி தான் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. நான் ப்ராஜெக்ட் விஷயமா போனேன், என் ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி திட்டி அமிச்சிட்டாங்கும் போது பாட்டி வந்து விடுமா, எப்போவுமே வந்து சூழி இப்படி தான், எப்போதும் இந்த மாதிரி தான் பண்ணுவான், நான் வேணால் பேசி பார்க்கட்டுமா அப்படிங்கும்போது ஹீரோ வந்து இல்லை இல்லை வேண்டாம், ஆனால் அவங்க பாருமா என்னை மீட் பண்ணதுலேயும் எனக்கு திட்டிகிட்டே தான் இருக்காங்க, அவங்க பண்ணுறது எதுவுமே ரைட்னு சொல்லவே முடியாது அப்படிங்கும்போது பாட்டி சொல்லுவாங்க இந்த மாதிரி அவள் ஏன் அக்செப்ட் பண்ணனா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வந்து கேர்ளாக இருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஒரு மேல் போய் ஒர்க் பண்ணால் ஏதாச்சும் நடக்க போகுது அப்படின்னு பயந்துட்டு விடாமல் கூட இருக்கலாங்கும் போது எனக்கு அப்பெல்லாம் தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவான். அதுக்கப்புறம் கிராண்ட்மா என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து சூழி இருக்காங்கள அது அந்த ஸ்டெப் மாம் கிட்ட வந்து பேச வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க இல்லை எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல, நான் எனக்கு வந்துட்டு அவன் ப்ராஜெக்டே தேவையில்லை, நான் வேறு ஆள்கிட்ட பார்த்துக்கும் போது என்ன இப்படி பேசுகிறேன், அவன் இங்கிலாண்டில் படிச்சுட்டு வந்திருக்கான், அவனுக்கு நல்லாவே தெரியும், அது இல்லாமல் சாய் அப்ராட்லேருந்து வரான், சாய்னா இவங்களோட ஸ்டெப் மாமோட பையன், ஸோ அவன் வரத்துக்குள்ளே வீடெல்லாம் ரெடி பண்ணணும்ல, இந்த பேலஸ் எல்லாம் ரெடி பண்ணணும்ல, ஸோ வந்து ஒர்க் இருக்குல்ல பார்க்கும்போது நான் வேறு கம்பெனிக்கு அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலுமே இவன் அவனுக்கு நல்லா வந்துட்டு விசிபிளாக அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். சொல்ல போனால் அவன் வந்து உன்னோட தங்கச்சி பையன், அவன் வந்து ஒரு நெப்பியூ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாங்க. இவன் வந்து ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க போல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு எப்போதும் போல் அந்த கிளப்புக்குலாம் போகிறோன்னா அங்கே வந்து ஒரு பொண்ணு கூட டான்ஸ் பண்ணிட்டு இருப்பான். இதை வந்து ஜெட் வந்து பார்ப்பான், மச்சானுக்கு மட்டும் எங்கேயே மச்சம் இருக்குது, எல்லா பொண்ணுங்களும் வந்து வலையில் விழுதுன்னு சொல்லிட்டு டே நீ ரொம்ப சாமிங்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெட் சொல்லிட்டு இருப்பான். ஏன்டா அப்படி பேசுகிறாங்கும்போது பாரு உனக்கா யாரா இருக்கா, சரி யாராவே நீ மேரேஜ் தானே பண்ணிக்க போகிறாங்கும்போது எனக்கு மேரேஜ் பண்ணணும்னா ஆசை, பட் எங்கள் 2 பேருக்குள்ளே இப்போதைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குது, அது மேரேஜ் வரைக்கும் போமா என்னன்னு தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. என்னடா சொல்கிறேன், இது ஒன்றும் ஃபாரின் கிடையாது, தாய்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் ஒரு பொண்ணு கூட சிக்க மாட்டேங்குது, நம்மளுக்காக வர மாட்டேங்குது போது டே நான் வேணா வந்து ரேண்டமாக ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிடா, அந்த பொண்ணு கூட வந்து உங்க கூட டான்ஸ் ஆட வைக்கிறேன் பாருங்கும்போது ஜெட் வந்து இல்லை வேண்டாமாச்சோம் அப்படின்னு சொல்லிடுவான். நெக்ஸ்ட் ஹீரோ பேலஸில் போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிராக்லாம் வந்துருக்குமா, ஸோ அதோட சென்டிமீட்டரு அங்கே எப்படி இப்படிலாம் வந்துட்டு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு தண்ணி கொண்டு வருவாள். பின்னாடி பேட்டி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இது பண்ணும்ல, ஸோ ஹீரோயின் கால் வந்து தட்டி விடும் போது எல்லா கிளாஸும் கீழே விழுந்துடும். இது பண்ணது பேட்டி தான், நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் ஹீரோக்கு வந்து தெரியாது. உன்னை ஹீரோயின் வந்து மறைக்கிறான், என்ன ஒழுங்காக வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போ அந்த கிளாஸ்லாம் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு வேலை தான் வாங்குவாளையா வந்து. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த கிளாஸ்லாம் எடுக்கும் போது டக்குன்னு ஒரு கிளாஸ் வந்து கையை வந்துட்டு கிழிச்சு விடுது. டக்குன்னு ஹீரோ தான் வரான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த பிளட்டுக்கு வந்துட்டு அவன் கரிச்சி வச்சு விடுறான். அப்போ வந்துட்டு பேட்டி வந்து கேட்குறா, இதே இந்த இடத்துல ஒரு அக்லியான ஒரு பொண்ணு கீழே விழுந்தா அவளுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பால. அது கீழே வந்துட்டு ஹலோ நான் வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங், யாருக்கு வேணால் ஹெல்ப் பண்ணுவேன், அழகு இருக்குது இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஓவராக பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவானா. சார் நானா உங்களுக்கு பொண்ணுங்களே புரிஞ்சுக்க தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு சாரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு மற்ற கிளாஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுவான். நான் அவள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அந்த இடத்த விட்டு விடுவாள். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் என்ன பண்ணுவானா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நிறைய ஸ்கெட்ச் எல்லாம் போட்டிருப்பான், எங்கெங்கெல்லாம் அல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்லாம் வந்துருக்குமா. ஸோ அதை வந்துட்டு அந்த வீட்டு ஓனரை பார்த்து சொல்லணும்ல. ஸோ பார்த்து சொல்லும் போது எதுக்கு நீ எங்கிட்ட வந்து பேசுகிற, எனக்கு ஒன்றுமே புரியலையங்கும் போது மேடம் நீங்கள் தானே இந்த வீட்டோட ஓனர், ஸோ எங்கெங்கெல்லாம் ரிப்பேர் இருக்குது எங்கெல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்னு உங்கள்கிட்ட தானே வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவானா. இல்லை இல்லை எனக்கு வந்துட்டு பிடிக்கல, நீ வந்து என்கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது என்ன புது கதையாக இருக்குது அப்படின்ட்டு இவன் கேட்குறான். நீ வந்துட்டு உங்கள் பாட்டியை வச்சு தானே என்கிட்ட வந்து பேசியிருக்க, நான் ஏதோ போனால் போதுன்னு வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், என்னோட காசை வந்துட்டு நீ ஏமாத்திராத, உன் இஷ்டத்துக்குலாம் வந்து பண்ணாத, ஒழுங்காக பண்ணு, அது இல்லாமல் நீ வந்து நீ எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, உன் கம்பெனிலேருந்து வேறு யாராச்சும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவா ஆச்சே இந்த லேடிக்கு இதே வேலைன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஒர்க் நடக்குதா, அப்போ வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க இந்த பேட்டி கூப்பிட்டு வச்சுட்டு என்னதான் ஹீரோ ஃபேமிலி வேணாண்டாலுமே இப்போ ஹீரோவும் சரி சாயும் சரி அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி தானே வரும். ஸோ என்ன சொல்கிறான்னா என் பையன் கூட வந்துட்டு அவனை கம்பேர் பண்ணவே கூடாது, ஏதாச்சும் ஒரு ஒர்க்கில் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணி அவனுக்கு கெட்ட பேர் வரட்டும் அப்படின்ட்டு பேட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. பேட்டியா அதை தந்திரமான லேடி தானே. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா ஓகே ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறா. இதெல்லாமே நம்ம ஹீரோ வந்துட்டு காதில் வாங்கிடுறா. அங்கே ஒரு ஜார் இருக்குது, அது வந்து ஹீரோ வந்துட்டு பின்னாடியே வருவான், அது இடிக்கிற மாதிரி வருவான். இவன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பானா டக்குன்னு அவன் வந்து வந்துடுவான். என்னடா இது ஏதாச்சும் இடிச்சா தானே ஏதாச்சும் இவனோட ஒர்க்கில் வந்துட்டு ரீமார்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவ்வளோ போயிட்டு அந்த ஜாரை தள்ளிவிட போவாளா. கரெக்டாக ஹீரோயினா வந்துட்டு காப்பாற்றுவா. ஹீரோயினுக்கு தான் தெரியுங்களே இந்த மாதிரி பண்ண போகிறான்னு. ஸோ ஹீரோயின் போய் காப்பாற்றுற மாதிரி போவான். அதுக்கப்புறம் நீ ஏன் காப்பாற்றுறங்கிற மாதிரி கையை பிடிச்சிருக்கும் போது லாஸ்ட்டில் பேட்டி கையே உடம்பே பட்டு அது ஜார் கீழே விழுந்துடும். அப்படியே வந்து ஷாக் ஆகிடும், ஆன்ட்டி என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா இதுக்கெல்லாம் காரணம் நீ தாங்கும் போது ஹீரோ சொல்லுவான் இல்லை இது வந்து ஆக்சிடென்ட்டு அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் நீ வந்து அவுட் சைடு தானே, உங்களை வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் ஃபேமிலி விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அழைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள் ஆன்ட்டி இவன் வந்துட்டு அந்த ஜாரை வந்துட்டு வெசலை வந்துட்டு உடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூட்டிகிட்டு போய் காட்டுவாளா. உடனே வந்துட்டு இல்லை இல்லை தெரியாமல் நடந்துருச்சு, அது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்ட்டு சொல்லும் போது
உடனே வந்துட்டு இவ சொல்லுவாள், இங்கே பாருங்கள் அந்த இடத்துல இவளுக்கு என்ன வேலை, அந்த மாதிரி அவன் வேலை பார்க்குறான், ஹீரோ வேலை பார்க்குறான், அங்கேயே வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளை பற்றி தப்பாக பேசும்போது இது எல்லாமே வந்துட்டு வேலை பார்க்குறவங்க இருக்காங்களே மேடு, அவங்க வந்து பார்த்துட்ருப்பாங்க. உன்னால் உருப்படியாக இருக்க முடியாதுல்ல, நீ உங்கள் அம்மா மாதிரி தானே, ஆம்பளைங்களை கண்டா போய் பேசிகிட்டு இருப்பல அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசுகிறாங்க. நீங்கள் மேடு ஓடி போயிட்டு தம்பி அங்கே வந்துட்டு பிரச்சனை தம்பி, ப்ளீஸ் தம்பி ஹீரோயினை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. சரி எங்கே பிரச்சனை வரேன்னு சொல்லிட்டு போனால் அது அகைன் வந்து நம்ம ஹீரோயினோட ஹேரை வந்து கட் பண்ண சொல்கிறாங்க. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்னை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு, நீ எதுக்கு அங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு முடியை கட் பண்ண சொல்கிறாங்க. கரெக்டாக இவ்வளோ என்ன பண்ணுறான்னா, இவளுக்கு என்ன வேலை, ரொம்ப ஹாப்பியாகிடுது பேட்டிக்கு, என்ன பண்ணுறான்னா முடியை கட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக வந்து ஹீரோ வந்து சிஸ்டரை வந்து பிடிக்க வச்சிருப்பான். என்ன பண்ணுறீங்க, ஊனா என்ன பண்ணுறீங்க, அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஸ்டெப் மாம் வந்துட்டு நீ எதுக்கு இங்கே வர, உனக்கு இங்கெல்லாம் அளவே கிடையாது, நீ ஒர்க் பண்ணுற தவிர்த்து எதுக்கு இங்கெல்லாம் வர, நீ ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு முடியாது, என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணை வந்து ஹேரை கட் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ அந்த பொண்ணை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நான் பார்க்குறப்பெல்லாம் இதை நடக்குது, இதோட 2 வாட்டி நடந்துருச்சு, உங்களை மாதிரி ஒரு க்ரூரலான ஒரு லேடி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. உடனே வந்துட்டு ஒழுங்காக சிஸ்டரை வாங்கு, இதே வீல் நடக்கிறது, நீ வந்து தலையிடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேட்டியை வாங்க சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு தரமாட்டேன்னு சொல்லுவான். இங்கே பாரு, இது என்னோட ப்ரைவேட் ஏரியா, அவுட் சைடு இங்கே அளவு கிடையாதுங்கும் போது இந்த பாருங்கள் நீங்களாம் ஒரு மனுஷன் தானே, நீங்கள் ஒரு ஹியூமன் பீங் தானே, இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க, என்ன எனக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அந்த லேடி ஹீரோயின் வந்துட்டு என்னோட ஆள், நான் தான் அவரோட ஓனர், ஸோ வந்துட்டு நான் என்ன வேணால் பண்ணலாம், நான் முடிய கூட கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்களா. இதை கேட்டுமே ஹீரோக்கு வந்துட்டு ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்திரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வந்துட்டு அழைச்சிட்டு போகிறான். உடனே இந்த லேடிக்கு செம்ம கோவம் வருது. இந்த பாருங்க நான் வந்துட்டு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது, அது இல்லாமல் இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் நான் அந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். உடனே வந்துட்டு ஆண்டி என்ன பண்ணுறதுங்கும் போது நான் வேணா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்பாளா. கோவத்திலே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோவும் நம்ம ஹீரோயினை சுற்றி வரா மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏற்றி விட்டுறான். இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோயினை வந்து தடுத்துனா அழைச்சிட்டு வந்துட்டு நீ எதுக்கு இந்த மாதிரி இருக்க, நீ ஒரு ஹியூமன் பீயிங் தானே, உனக்கு வலிக்காதா, உனக்கு பிரச்சனை இல்லையா, நீ எப்போ பார்த்தாலும் ஏன் அமைதியாக அப்படி காமிச்சிக்கிட்டே உட்காந்துருக்க, ஒரு பாரு உன்னை என்னெல்லாம் பண்ணிட்டு வச்சிருக்காங்கண்டே, நீ என்ன பேயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து கேட்பானா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அமைதியாக இருப்பான். அப்போ வந்துட்டு கேட்பான் உனக்கு வலிக்கவே இல்லையான்னு. அப்போ ஹீரோயின் சொல்லுவா என் லைஃப் ஸ்டைலே இப்படி போயிடுச்சு, இது இன்னைக்கு நேற்று நடக்கல, ரொம்ப நாள் நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாளா. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாள். நீங்கள் போயிட்டு உங்கள் பாட்டிகிட்ட சொன்னாலுமே இது ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது, இது இன்றைக்கி நேற்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹேரை வந்து தொட்டு பார்க்குறோம். அப்போ தான் வந்துட்டு இவள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு பையன்கிட்ட பேசுகிறான்னு ஒரு காசிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆக்சுவலி ஹீரோயின் பேசியிருக்க மாட்டான், அந்த பாட்டி தான் வந்து சொல்லியிருப்பாள். உடனே என்ன பசங்களெல்லாம் பார்க்குறியா, இந்த முடியெல்லாம் இருக்க போய்தானே, அழகு இருக்க போய்தானு சொல்லிட்டு அப்பயே வந்துட்டு பேட்டியை விட்டு கட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உடனே இல்லை பேட்டி தான் போய் சொல்கிறா, நான் எந்த பையன்கிட்டயே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இவள் சொல்லுவாளா. அப்போ கேட்க மாட்டாங்க, முடியெல்லாம் வந்து கட் பண்ணி விடுவாங்களா. இதெல்லாம் வந்து சொல்லுவாள். அப்போ உனக்கு இது வந்துட்டு சின்ன வயசுலேருந்து நடந்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இவள் அப்படியே அமைதியாக ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டேஞ்சாக இருக்குது, இது வந்து ஸ்டேஜ்லாம் உனக்கு கிடையாது, இதை என்ன அனுபவிக்கணும்னு இருக்குது, இதான் என்னோட வீடு, நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வளஹீரோ வந்து கையை பிடிப்பான், நல்லா உதறி விடுவான். இப்போ மட்டும் ஸ்ட்ராங்காக உதறி விடுற, அங்கே ஒன்று ஹேர் கட் பண்ணும் போது தட்டி விட வேண்டியதானே இந்த ஸ்ட்ராங்கை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அது மட்டும் என்னால் முடியாது அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லுவாள். சொல்லிட்டு போ. அப்போ ஹீரோ சொல்லுவான் நீ ஒன்றும் டால் கிடையாது, பப்பட் கிடையாது, நீயும் ஒரு பர்சன் தான், ஸோ வந்துட்டு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குங்கும் போது ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு என்னை ஒரு பர்சனாக நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உன் தேங்க்ஸ்லாம் ஏற்றுக்கிறேன், ஆனால் வந்துட்டு உன்னை பார்த்தாலே எனக்கு அடுப்பாக இருக்குது, இவ்வளோ ஒரு ஹராஸ்மெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாய்ங்கிறவனா அவன் வந்து வரான். அவன் அப்ராட்லேருந்து வரானா, சாயை பார்த்தோன்னா பேட்டிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாயும் அப்படி லைட்டாக லுக்கை விட்டுட்டு உள்ளார தான் போகிறான். ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா காலெல்லாம் விழுந்துட்டு அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசுகிறான். அப்படியே வந்து கண்டினியூவாக அம்மா அப்போ பையனை பேசுகிறாங்க. இவங்களுக்கு இப்போ தான் சிரிப்பே வருது, பையனை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், சரி நம்ம வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், நம்மளோட பேக்ரவுண்டுக்கு ஈக்குவலான ஒரு ஆள் தான் உனக்கு கல்யாணம் பண்ணுங்கும் போது அவன் சொல்கிறான் அம்மா அதுக்குள்ளே நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்க, ஓகே லக்கேஜ்லாம் நான் வந்துட்டு அன்லக்கேஜ் பண்ணணும், நான் ரூமுக்கு போட்டோமாங்கும் போது உடனே வந்துட்டு இவ தான் ஹெல்ப் பண்ணுற பேட்டியும் வந்துட்டு போவாளா. இவங்க வந்து பேட்டியை பார்த்து முறைச்சிட்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பாக்காக வந்துட்டு எல்லாம் செஞ்சு எடுத்து வந்து வைப்பா. அந்த பெரியவங்களாம் பார்க்க போனால் ஒரு மாதிரி பூ மாதிரி ஒரு ரவுண்டாக செய்வாங்க, அதே மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்காக வந்து செஞ்சு எடுத்து வருவாளா. இதை பார்த்துட்டு எதுக்கு நீ இந்த ரூமுக்கு வந்த, நீ எதுக்கு இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலில் போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
சொல்லுவாங்க, உன்னோட இதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்ட்டு. உடனே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும், என்னடா அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பூ வச்சுட்டே அழுதுட்டுருப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஹஸ்பண்ட் ஃபோட்டோ கிட்டே போயிட்டு, உங்கள் பையன் வந்திருக்கான், வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங்காக இருப்பான், அவனை மாதிரி யாருமே கிடையாது லைஃப்பில், அவன் வந்து உங்களை மாதிரி இருக்க மாட்டான், சீப்பான பொண்ணுங்க கூட வந்துட்டு பழகுறது அப்படின்லாம் கிடையாது, காத்திருந்து பாருங்கள் என் பையன் எப்படி இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, உன் பொண்ணுக்கும் இருக்குது எல்லாமே உன் பொண்ணுக்கும் அனுபவப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அந்த பையனை காமிச்சா அந்த பையன் பேட்டி கூட வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கான். உடனே வந்துட்டு பேட்டி கேட்குறா, நீங்கள் வந்துட்டு அப்ராடில் படிக்கிறீங்க, என்னை நீங்கள் மறந்துடுவீங்க தான் நினச்சேன், நம்ம லவ்லாம் மறந்துடும் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. சேச்சே நான் ஏன் அப்படி நினைக்க போகிறேன், உனக்கு ஏன் அந்த மாதிரி நினைப்பெல்லாம் வருது கேட்கும்போது, இல்லை ரொம்ப லாங் ரிலேஷன்ஷிப்பு, நீங்கள் ஒரு லெட்ரு கூட போடல, அதான் நீங்கள் என்ன மறந்துட்டீங்கன்னு நினச்சேங்கும் போது, சேச்சே நீ என்னோடய ஒய்ஃப் மாதிரி அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஆன்ட்டி வந்து ஒத்துப்பாங்களான்னு தெரில, ஆன்ட்டிக்கு வந்துட்டு இந்த பணம் காசுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனால் என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு போவாள். உடனே பின்னாடி வந்து ஹக் பண்ணிவிட்டு, யார் சொன்னா எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். கரெக்டாக அந்த ரூமை வந்துட்டு கிராஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருப்பா. ஸோ இவங்க அப்படி பேசுறதுலாம் வந்துட்டு வெளியே காதில் விழும், யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அப்படியே நேரத்தில் ஸ்டாப் ஆகிடுவா. எங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்றா இருக்க போவாங்களா, அப்போ வந்துட்டு பேட்டி சொல்லுவா, எனக்கு ஒன்றும் பீரியட் வந்து முடியல, இன்னும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாளா. இது வந்து நம்ம ஹீரோயின் வந்து காதில் வாங்கிடுவா, இது வந்து பேட்டியோட வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு பேட்டியும் சாயும் ஒன்றா இருக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.